அந்நேர ஒரு தொழில நஷ்டம் வந்துருச்சுங்கிறக்காக மனசு உடைஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வித்து தொழில் பண்ணணும்யா. அட போயா ஜோசியர, நீ சொன்ன எல்லா பிசினஸும் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே விளங்கல. எப்படி விளங்க? பொதுவா ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் ராகு கேது கிரகங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகி கண்ணா பண்ணான்னு ஓடிக்கிட்டு இருந்தா கூட ஒரு காலகட்டத்துல நிக்கும். புரியுதா இல்லையா? உன் ஜாதகத்துல நிக்கலையே. ஏன் நிக்கல? என்னையா நிக்கல? 8ஆம் இடத்துக்கார 10ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கார 7ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கார 3ஆம் இடம், சனி நீச்சம், சூரிய டம்மி ஆகி போய் கிடக்கு, எல்லாமே வக்கரமாயி போய் கிடக்கு. எப்படி அவளுக்கு சும்மா கேள்வி கேட்கிறாங்க. அட போயா, உன்னால வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி உதைக்கிறா. இப்படி உன் ஜாதகம் போய்கிட்டு இருந்தா செருப்புனால அடிப்பா. அதுவும் நடக்காது. ஏண்டா ஏண்டா மிரடுற? டேய், ஒரு ஜாதகம்னா யோசிக்கணும்டா. ஜாதகங்கிறது சாதாரண பிள்ளையா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இவன் ஜாதகத்துக்கு எதுவுமே விளங்காது, சொன்னாலும் கேட்க மாட்டான். ஹலோ, ஆரம்பி விடாத. அண்ணா வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அண்ணா என்ன இதுக்கெல்லாம் போய் நன்றிகள்னு சொல்லிக்கிட்டு, உங்க நேரம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு கோழி குஞ்சு வாங்கினீங்க, பண்ணைய வச்சீங்க. இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, சந்தோஷம் தானே? ஜாயின் பண்ணிடுறேன். என்ன இன்னும் 5,000 கோழி குஞ்சு வேணுமா? இந்த பாரு, என்கிட்ட ஒரு 1000 கோழி குஞ்சு தானே இருக்கு. இரு, ஏன் வேலை முடிஞ்சு போச்சு, கமிஷன் கன்ஃபார்ம். சரிண்ணே, நான் இப்போ உடனே ஏற்பாடு பண்றேண்ணே. அது வரேண்ணே. அது ஒரே ஒரு நிமிஷம். வரேன், உடனே வரேன். என்னாச்சு? 10 ரூபா. ஓ டயம் ஒர்க் அவுட் ஆயிருச்சா? என்னையா சொல்ற? ஓ ஜாதகப்படி நீ கோழி பண்ண வச்சா ஓஹோன்னு வரலாம். ஜாதகத்தை நல்லா கணிச்சியா? நல்லா சலிச்சுத்தான் சொல்றேன். இந்த தடவை மிஸ் ஆகாதியா? போதாங்கோழை, நாளாங்கோழை, பின்னாடி கோழை, வரதா கோழை, பாடுறா கோழை, வான்கோழை. 10,000 ரூபாய்க்கு எத்தனை கோழி குஞ்சு வரும்? ஒரு 1000 கோழி குஞ்சு வரும். ஏன் கேக்குறீங்க? அப்படியே கொடுத்துருப்பா. அதான் தர முடியாது. இதுக்கு வேற ஆர்டர் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு அம்பானி வரத கெடுத்துறாத. அவன் மூஞ்ச பாரு. உனக்கு தோதா நாளு. யோசனை பண்ணி வாங்குவோம். யோசனை பண்ண முடியாதா? உருட்டியா இருக்கு. ஓ, மடியில பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கா. என் பொண்டாடி தாலி அடகு வச்ச போறியா? கையில அவ்வளவு போட்டிருக்காரு. ஏன்டா பொண்டாட்டி தாலி அடகு வச்சா? இதெல்லாம் கவனிக்கையா? கவனிக்கா? ஓஹோ, சொத்து பூரா போனாலும் பணக்காரங்கிறத மெயின்டைன் பண்றீங்களா? தாலியை வித்த முடிய வித்தேன்னு ஓஹோன்னு பண்ண வளர்ந்தவொன்னா 10 கிலோல தாலி செஞ்சு உன் பொண்டாட்டி காலத்துல 10 தாலியா கட்டு. ஏன் தாங்காதோ? போடா, இந்த பணத்தை பிடிப்பா. மாப்ள, பணத்தை திருப்பி கொடு. சரக்கு ரெகுலர் கஸ்டமர் கொடுக்கணும். ஆமால்ல? ஆமாண்ணே, இதெல்லாம் சட்டப்படி தப்புண்ணே. கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க. புடிங்கண்ணே, டைம் ஆச்சு. தம்பி, வீணாவுல 2 உசுறு பொலியாயிரும். 2 உசுறு பொலியாயிரும். ஐயோ ஐயோ, சரியா அழுவாதையா? எடுத்துக்கயா? யாரு அவரையா கூடயே இப்படி சோறு கிரீங்கள பானகட்ட போல பாருங்கடா. அவசியா பண்ணேற சந்தோஷம் தானே? ஈமு கோழின்னு வச்சிருக்காங்க. உங்க பொண்டாட்டி பேரு கோமதி. கோமு கோழின்னு வச்சு ஓஹோன்னு பண்ண வேண்டியதானே? அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் ஏற்றுமதியில பண்ணிட்டு போக வேண்டியதானே? இது மட்டும் ஒழுங்கா நடக்கல, அப்புறம் பாரு. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? என்னையே ஏமாத்திட்டாண்டி. சரி விடு, பாத்துக்கலாம். மாட்டாமல போயிடுவானுங்க. ஏய், அங்க பாரு. வந்திருக்காளுங்க. வேற எதுக்கு வந்திருப்பாளுங்க? கோழி குஞ்சுக்கு பரோட்டா போடுவோமா, பிரியாணி போடுவோமா, பூரி போடுவோமான்னு கேட்க வந்திருப்பாளுங்க. சொல்லிட்டோம்டா. ஒருவேளை சைடிஸ் என்ன போடலான்னு கேட்க வந்திருப்பாளுங்களோ? ஏய், சிரிச்சுக்கிட்டே வாடி. திருட்டு பயலுக ஓடினாலும் ஓடிடுவாங்க. ஏய் மாப்ள, சிரிப்பே சரியில்லை. ஏதாவது வில்லங்கத்தை உண்டாக்கிடுவாளுங்களோ? சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. ஆனே, சொல்லுங்கண்ணே. நேத்து ஒரு அழகான பொண்ணுக்கு கோழி குஞ்சு அவங்க பாட்டியோட வந்து மிரட்டிட்டு போயிருக்கா. மாட்டிக்காத, ஜாக்கிரதை. மாட்டியாச்சுனே. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பண்ண கூடாதானே? போய்னா. ஏண்டா ஃப்ராட், ஏமாத்துற விட்டுவேனா? யாராச்சும் பாத்துட்டு போறாங்கங்க. கேளுங்க. அவமானமா இருக்கா? சீக்க கோழி கொடுத்துட்டு ஏமாத்திட்டடா. ஏன் கண்ணு முன்னாடி செத்து போச்சுடா. அட, எங்க விடுங்கங்க.
ஒரு 4 கோழி குஞ்சுக்கு இப்படியா? கோழி குஞ்சுனா அதுவும் உசுர் தானே? உசுரு. இங்க வாங்கங்க, கை வாங்க, புடிங்க அதை, புடிங்க. உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு குலுக்கல் முறையில் உங்க நம்பரே வரல. ஏதோ இந்த மூஞ்சி இவ்வளவு பரிதாபமா இருக்கேன்னு நானும் 9ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் மாத்தி கொடுத்தேன். மாட்டிக்கிட்டேன்னு சமாளிக்கிறியா? இதெல்லாம் உங்களுக்கு எங்கங்க தெரிய போகுது? இந்த மாப்பிள்ளை ஏண்டி இதுவும் ஒருவேளை செத்து போயிட்டா? அப்புறமா வாங்க எட்டா தாரம். ஏங்க நான் உசுருக்கெல்லாம் கேரண்டி கொடுக்குறேன், கடவுளாங்க. ஃப்ராட் பையன் நீ, கடவுள் ரேஞ்சுக்கு பேசுறியா? ஏய் இவனுக்கு திருந்த மாட்டானுங்க, ஊரை கூட்டடி. ஹலோ, எங்களை அக்யூஸ் ரேஞ்சில ஃபீல் பண்ணி பேசுறீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் மாப்பிளோட செல்ல பிடிங்க. கோழி குஞ்சுக்கு எல்லாம் ஒரு வாரம் திருப்பி கொடுங்க. ஏய் இவன் உண்மையிலே ஜென்டில்மேன் தாண்டி, வா போலாம். வாடி, அத செத்து வாங்கியாச்சுல. ஏண்டா ஏங்க ஏன் செல் ஏண்டா நீ பெரிய ஜென்டில்மேன் நீ? மாப்பிள்ளை நல்லா இருக்காராம்மா? ஆஃபீஸ் போயிருக்காரா? சரி சரி சரி. பொண்ணு நல்லா படிக்குதா? அப்புறம் இந்த வருஷம் திருவிழாவை நல்லா பெருசாக கொண்டாடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். செலவு பூரா நம்மளுது தான். இருக்காதா பின்ன? இந்த ஒரு நாளைக்காக தானே இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தோம். சரி மாப்பிள்ளை, நீ எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீவ் போட்டு வந்துடணும். சரி, நான் வச்சுறேன். வாமா வள்ளியம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க. நீ தேதி கிழிக்கும் போதே நினைச்ச நீ வருவேன்னு கரெக்டாக வந்துட்ட. இந்த ஊர்லேயே ஒழுங்கா வட்டி கொடுக்குற ஒரே ஆள் நீ தான்மா. பணத்தை வாங்கிக்கோ. காஃபியை வள்ளியம்மா கிட்ட கொடுத்துரு. இருக்கட்டும்யா. பரவாயில்லம்மா, குடிச்சிட்டு போமா. கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காஃபி கொடுத்துட்டு இருக்க. வீடால சத்திரமா மாமா தான் குடுக்க. ஓ சொல்லு, கேள்வி பக்கத்துல செல்போன் வச்சிருக்கு. சரி, போய் எடுத்துட்டு வந்துரு. நான் போறேன். போடா, நான் போறடா. அப்படி மட்டும் கொடுக்க தெரியல. திரும்பி கேட்டா தெரியல. போறேன்டா, போடா. ஹலோ, கிளவி, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வயசுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிருக்கோமே, காலகாலத்துல வீட்டுக்கு வருவோம்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு. சரி வாரோம். யாரு? யாரு? எல்லாம் உன் அத்தைக்காரி தான். என்னவா? சீக்கிரம் வர சொல்றேன். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, கிளம்பு. நீ குளிச்சுட்ட, நான் குளிக்க வேணாமா? இந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கு, குளிச்ச வெறிச்சுக்குவ. சீக்கிரம் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வா. சரி சரி, நான் பார்க்காத தண்ணியா? சும்மா போல மாமா வா. ஓடி போ வரேன். குருவி முட்டை, குருவி முட்டை. இல்லடா, அது பாட்டு ஒண்ணுதான்டா. செல்போன் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் கிளவி, எவனோ தள்ளாடிக்கிட்டே வரான். குடிகாரன் பாட்டியும் பேட்டி எப்படி வந்து கேட்கறாங்க? வந்துடுறீங்க, ஒரு நிமிஷம். என்ன நீங்க இப்படி வந்து கொஞ்சம் போடுங்க, இப்ப வந்துடுறேன்.
ஒரு நிமிஷம் ஏய் வடி தூக்குது கீழ இருக்குடா. ஏன் கேள்வி கேட்காத, முதல்ல கீழ இருக்கு. அட, நீங்க ஓகே சரி. இப்ப தூக்கு ஆ? தூக்கு. ஆ, இந்தாங்க. திரும்ப. ஆ? நான் ஒட்டி விழுந்து கிடக்க, என்ன தூக்காத, கோழி குஞ்சு தூக்குற. இல்லைங்க அதான் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை. அந்த கோழி குஞ்சுக்கு ஏதோ ஆயிருந்துச்சுன்னா பாவம், அப்புறம் எனக்கு என் செல்ஃபோன் எப்படி கிடைக்கும்? நீங்க பாட்டுக்கு கோழி குஞ்சு எங்கிட்ட தூக்கி போட்டீங்கன்னா, தூக்கி போட்டா கோழி குஞ்சு செத்துறாதா? அப்புறம் செத்துருச்சுன்னு என்ன வந்து தொலை பண்ணுவீங்க? கோழி குஞ்சு எங்க இருக்கு, உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். என் செல்போன் கொடுங்க, எனக்கு வேலையை பார்க்கணும். ஏன்டா குப்புனா லூசு கேள்வி கொள்ள தெரிஞ்சடா. போறாங்க முடிச்ச கருவாப்பட கெடுத்து விட்டாடா. போடா. தேங்க்ஸ் தம்பி. ஆமா +2 படிக்க புக்கரு வேணும் தம்பியா. அமௌண்ட்ல குத்துவேன் சாண்டால உன வந்து வச்சுக்கிறேன். ஏ கிளவி நீ 3 பேர் வச்சிருக்காளுங்க, வண்டியில் இருக்காது. அடிக்கடி ஒண்ணும் படலையே. நாங்க போன். ஏய் இவங்கிட்ட எதுக்கு இந்த போனை குடுக்குற? அந்த போன் இவங்களோட தான் பாட்டி. ஓஹோ இவன் தான் அந்த ஃப்ராடா? ஏண்டா ஃப்ராடு பயல, என் பேத்திக்கிட்ட நைஸா பேசி இந்த போனை புடிங்கிட்டு போலான்னு பாக்குறியா? பரவாயில்ல, போன போட்டு பாட்டி, போன கொடுத்து. நவ பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். இந்த கோழி குஞ்சு உயிரோட இருந்தா தான் இந்த போன் இவனுக்கு. ஏறி வண்டிய போலாம். செல்போன் கிடைச்ச மாதிரி தான். அம்மானா ரொம்ப பிடிக்குமா? ஐயோ ஓகே ஓகே. அண்ணே என்னாச்சு? 2 நாளா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சொல்லுனே. இங்கடு குர்ரி. ஐயா நல்லா இருக்கியா? என்னையா 2 நாளா அம்மா கிட்ட பேசவே காணோம். சரியா சாப்பிடுறியா? குமரேசா என்னம்மா நான் ஒண்ணுமே பேச மாட்டேங்கறா. ஐயா என்னாச்சியா? பேசு. ஹலோ, உங்க பையன் கோழி விக்கிற இடத்துல போனை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ போன் என்கிட்ட தான் இருக்கு. ஐயோ அப்படியாம்மா? உனக்கு புண்ணியமா இருக்குமா? கொஞ்சம் அந்த போனை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருமா. என் பொண்ணு கிட்ட பேசி 2 நாளாவது. சரிம்மா, நான் கொடுத்துறேன். என்னாச்சுமா? யாரோ ஒரு பொண்ணு போனை தொலைச்சுட்டானா. சரியாவே வச்சுக்க தெரியல அவனுக்கு. இப்போ எங்க போய் அவனை தேடுவேன்? ஏண்டி நாளைக்கு எக்ஸாம் டி, இப்போ எங்கடி கூட்டிட்டு போற? நாளைக்கு தானே எக்ஸாம், இன்னைக்கே ஏண்டி டென்ஷன் ஆவற? பேசாம வா. சீக்கிரம் போறங்க. ஓடியா ஓடியா சீக்கிரம் வா. புடிச்சு போலாம். ஓடியா ஓடியா வா வா வா. வா வா வா.
சாவுடா. நீ கொடுத்தது ஒரு கோழியா 2 கோழியா? 1000 கோழியும் செத்து போச்சு. ஏய். சீக்குந்த கோழி ஏன் தள்ள கட்டி இந்த மணியாரை ஏமாத்திட்டா போய். ஏண்டா மறுபடியும் ஏமாத்த பாக்கலையா? சீக்குந்த கோழி யாருக்கா வேணும்? மரியாதையா என் படத்தை திருப்பி கொடுத்துரு. இல்ல ஏப்பா இப்படி அடி வாங்கி சாகுற காசை கொடுத்துட்டு போப்பா. பாத்தீங்களா? வாயை திறக்கலாம் பாத்தீங்களா? நிறுத்துங்க. மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? இந்த பொண்ணு 1 ரூபா 2 ரூபா இல்ல முழுசா 10,000 ஏமாத்திருக்கானுங்க. இவங்களை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? நீ வாங்கும் போது சரியா பார்த்து வாங்கணும். கொடுக்கும் போது நல்லதானே இருந்துச்சு. நீ வளர்க்க தெரியாம வளர்த்து செத்து போச்சுனா அதுக்கு இவங்க எப்படியா காரணமாக முடியும்? என்னது? வளர்க்க தெரியாம வளர்த்தனா? நான் தான் வளர்க்கவே இல்லையே, அதுக்குள்ள செத்து போச்சே. சரி, நீ சொல்ற மாதிரி சீக்க கோழியை கொடுத்திருந்தா இந்நேரம் அவங்க ஊரை விட்டு ஓடில போயிருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி செய்யலையே. அந்த பொண்ணு சொல்றத பார்த்தாலும் ஞாபகமாப்பா இருக்கு. ஏய், யாரு நீ? இத்தனை பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, உனக்கு மட்டும் என்னடி அக்கறை? இந்த பார், போ போ. நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இதுக்கு மேல இவங்களை அடிச்ச நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். நீ மட்டும் இல்ல, இங்க சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குற அத்தனை பேர் மாட்டுவீங்க. என்னப்பா இந்த பொண்ணு போலீஸ் கிளிஸ்னு சொல்லுது? ஏய், என்னடி மிரட்டியா? இங்க யார் தடுத்தாலும் சரி, இவங்க 2 பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன். யோ, நீ எது பண்றதாலும் ஊருக்கு வெளியே போய் வச்சுக்க. இங்க ஏதாவது பண்ண நினைச்ச நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை சும்மா விட மாட்டோம். இப்ப விட்டுருவோம், அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், வெக்கமா இல்ல? அவமானமா இல்ல? இப்படி ஏமாத்தி பொழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? வெக்கத்தையும் அவமானத்தையும் நான் பார்த்தா என் குடும்பம் வறுமையாக தான் பார்க்கணும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் அவங்க பசி யார் தீர்த்து வைப்பாங்க? பசிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த ஆண்டவன் படைக்காமல் இருந்திருந்தா யாரும் யாரையுமே ஏமாத்திய வேண்டியிருக்காது. பசிய காரணம் காட்டி நீங்க செய்யற தப்ப நியாயப்படுத்தாதீங்க. 1000 காரணம் சொன்னாலும் தப்பு தப்பு தான். சரி, தப்பு தான். நான் சரின்னு சொல்ல வரல, தப்பு தான். எங்கள் அப்பா இறந்தப்ப நான் இடுப்பில், என் தங்கச்சி வயத்தில், ஓடி ஓடியே ஒரு குடிசையும் இல்லை, சொந்தம் பந்தங்கிற பேரில் யாருமே வரல. பிறந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டு கல் உடைச்சு காவா வெட்டி காவயிறு சோறு தின்னு எங்கள் ஆத்தா எங்களை வளர்த்துச்சு. அதுவும் இப்போ வரைக்கும், எனக்கு 5 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் முடியல. கஷ்டப்பட்டு உழைச்சும் காவேரி கஞ்சி கூட ஊற்ற முடியல. ஏதோ கொஞ்சம் படித்தேன், ஆனால் பசி என்னத்தை செய்ய? அதான் அந்த பொழப்புக்கே நான் வந்தேன். புத்தகத்தை தூக்கிட்டு போகிற வயசில் கோழி கூடையை தூக்கிட்டு அலைஞ்சேன். நான் செய்யறது சரியா தப்பாங்கிற விஷயத்துக்கு நான் வரலங்க. அது எனக்கு தேவையும் இல்லை. எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் 3 வேளை உட்காந்து சாப்பிடணும், அவ்வளவுதான். அதனால நீங்க சொன்னீங்களே இந்த வெக்கம் மானம் இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாதுங்க. எங்க அம்மாவோட சந்தோஷமும் என் தங்கச்சியோட வாழ்க்கை மட்டும்தாங்க எனக்கு தெரியும். நீ இப்படி அடி வாங்குறது மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்களா? எந்த அம்மாவாவது இந்த நிலைமை இல்லைங்க. என்ன மாதிரி அன்னாடங்காட்சிக்கு எல்லாம் நீங்க சொல்ற இந்த என்னத்தை சொல்ல, இந்த அட்வைஸ் எல்லாம் ஏறாதுங்க. ஏதோ எங்களை நீங்க காப்பாத்துனீங்க, அதனால தான் இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டேன். எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றி. மாப்பிள வாடா போலாம். ஒரு நிமிஷம். உங்க அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க.
அடப்பலாம். போந்தாங்கோழை, நாடாங்கோழை, வான்கோழை, கோழை. அண்ணாமலையாருக்கு அரோகரா. என்னது இவ்வளவு கோழி செத்து போயிருக்கு? இதை தூக்கி போடாம என்ன பண்றேன்? ஏண்டா குமரேசா, நம்ம குரூப்லயே கோழி செத்து போனா முதல்ல தூக்கி போட்டு கிளீன் பண்றாள் நீ தான். என்னது புண்ணகமான கமலஹாசன் மாதிரி சோகமா உட்காந்துருக்க? ஏமாறதுக்கு போற ஐடியா இல்லையா? டேய் என்னாச்சுடா குமரேசா? கேட்கறனே பதில் சொல்லேன்டா. குமரேசா, நேற்று அடிச்சிட்டாங்களேன்னு ஃபீல் பண்றியா? அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேண்ணே. அப்புறம் என்ன? இல்லைண்ணே, பல பேர்கிட்ட பல ஊரில் அடி வாங்குறப்பெல்லாம் உலகிற அடியெல்லாம் பெருசாக தெரியாது. யாராச்சும் நமக்காக ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களான்னு மனசு கடந்து தவிக்கும்ண்ணே. ஆனால் நேற்று அந்த பொண்ணு வந்து காப்பாற்றினதும் என்னமோ தெரியல, மனசு ஒரு மாதிரியாகவே இருக்குண்ணே. குமரேசா, நீ யோசிக்கிறது எங்கே போய் முடியுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு ஊர்லேருந்து வந்தோமா, கோழியை வித்தமா, மறுபடியும் ஊருக்கு போனோமான்னு இருக்கணும். தயவுசெய்து சொல்கிறேன், வாயாவரத்தை பார்க்கலாம். தம்பிக்கிட்ட பணம் வாங்கினது என்னமோ உண்மைதாங்கய்யா. அதுக்காக தான் என் பத்திரத்தையே அடமானம் வச்சேன். ஆனால் இன்னைக்கு அந்த நிலத்தை நல்ல விலை கேட்டு ஒரு ஆள் வந்திருக்காங்கய்யா. அதனால தம்பிக்கிட்ட பத்திரத்தை கேட்டு பார்த்தேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாரியா. ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பத்திரத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா கஷ்டத்துக்கு உதவியாக இருக்குங்கய்யா. ஆமாம், அந்த நிலத்தை வாங்க வர பார்ட்டி யாரு? கல்லுப்பட்டிக்காங்கய்யா. ஓஹோ, மேக்கால ஒரு காடு வச்சுதே, அது என்ன பண்ண? அதெல்லாம் விற்று முடிச்சுட்டாங்கய்யா. அட முட்டா போயில, எல்லாத்தையும் இப்படி வித்துட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? இந்த பணம் வந்தப்புறமா அது ஒழுக்கமாக வியாபாரத்தை பண்ணி குடும்பத்தை காப்பாற்ற வழியை பாரு. என்ன மாரியோட நிலத்தை நல்ல விலை கேட்டு வந்திருக்காங்களாம். பத்திரம் வேணும்னு வந்து நிற்கிறான். என்ன மாதிரி வாங்கின பணத்தை 3 மாதத்தில் தரேன், இல்லைண்ணா நிலத்தை உங்கள் பேரில் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னேன். இப்போ நம்ம வேற ஆளுக்கு விற்க போகிறேங்கிற என்னவும் பிரச்சனை சொன்னியாப்பா? ஐயா, அன்னைக்கு கஷ்டத்துக்கு அடமானம் வச்சுட்டேன். இன்னைக்கு நல்ல விலை கேட்குறாங்க. ஐயா, பணத்தை வட்டி மூலமாக கொடுத்துருவோம் ஐயா. சரி விடு, அவனும் கஷ்ட நஷ்டம் ஏதோ புலம்பிட்டு இருக்கான். அவனுக்கு 4 காசு வர்றதை நாம ஏன் தடுப்பானே? பத்திரத்தை கொடுத்துரு. சரி டே இப்படி வா. அந்த கல்லுப்பட்டிக்காரங்க நம்ம நிலத்தை விவசாயத்துக்கு தானே வாங்குறாங்க. ஆமாங்கய்யா. ஏன் கேட்குறேன்னா, சோறு போடுற நிலத்தை கூறு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லையா? சரி சரி சரி, பத்திரத்தை வாங்கிக்க. மாறி, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் பத்திரத்தை திருப்பி கொடுக்க சொல்கிறேன். சரிங்க. ஒழுங்காக காசு வந்து சேரணும். சரிங்க. சரி, பத்திரத்தை கொடுத்துருப்பா. ஐயனார்கிட்ட அடகு போன பத்திரம் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லையே. நீ பெரிய ஆள் தான்ப்பா. நீங்க மாறி என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? எந்த சீட்டு போட்டு எடுத்தா எந்த சீட்டு வரும் எங்க அண்ணனுக்கு தானே தெரியும். மாறி ஐயா கூப்பிடுறாங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம். என் பேர் மாறி, நிலத்தை விற்க போறவன். அவர் பேர் முத்தையன், நிலத்தை வாங்க போறவர். என் வீட்டு போட்டாஞ்சு, அவர் வீட்டு போட்டாஞ்சு. என் வீட்டு ரேஷன் கார்டு ஐடி ப்ரூஃப், அவர் வீட்டு ஐடி ப்ரூஃப் சரியா இருக்கான்னு பாருங்கய்யா. நிறைய வித்துருப்பான் போல இருக்க. சரி, 2 பேரும் சம்மதம் தானா? சம்மதம். செட்டில்மெண்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சரி சரி, இந்தா வாங்குற ஆளு முதல் கையெழுத்து போடு. கை நாட்டா கையெழுத்தா? கையெழுத்தாங்க. போடு போடு.
என் பேரு ஐயனா. நான் தான் இந்த இடத்த வாங்க போறேன். ஐயா, எனக்கு இந்த இடத்த வாங்குறதுல முழு சம்மதம். அவனுக்கு சம்மதமானே?